上天下唯我独尊。ஹலோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட போன வீடியோ பார்த்த எல்லாருக்குமே a big thank you. Views. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஓவர்வெல்மிங்கான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. என் ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நான் 100 வியூஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேக்ஸ் டு மேக்ஸ் 150 வியூஸ் போனால் பெரிய விஷயம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 7 டேஸ்லேயே 150 வியூஸ் கிராஸ் பண்ணி போச்சு. ஓகே, செகண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோட வியூஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா சூப்பர்னு நினச்சிட்டு இருந்தா 2 நாள் அவுட் பர்ஃபார்ம் பண்ணி இப்போ 1K வியூஸ் மேலே தாண்டி போயிட்டு இருக்கு. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த பீப்புள் ஹூ வாட்ச்ட் மை வீடியோ. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப பேசிகிட்டே இருக்கணும். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ ரோல். இந்த அனிமே இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் 7th படிச்சுட்டு இருந்தப்போ நான் பார்த்த ஃபர்ஸ்ட் அனிமே இதுதான். இந்த அனிமையை பற்றி பேசினாலே ஒரே நாஸ்டாலஜியான ஃபீல் தான் இருக்கும். வெளியே இருந்து ஜென்ரலாக பார்த்தோம்னா இனுயாஷா ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் அனிமே. ஆனால் நான் சொல்கிறேன், இட்ஸ் அ லவ் ஸ்டோரி. இட்ஸ் அ லவ் ஸ்டோரி பியாண்ட் டைம். இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை யோசிச்சு எழுதி ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் கேரக்டருக்கும் கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்து இந்த அனிமையோட எண்ட், அந்த ஃபினாலே எபிசோட்ஸ் எல்லாமே நம்மளை ஹெவி ஹார்ட்டோட கண்ணில் தண்ணியோட ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான எண்டிங் கொடுத்து ஃபைனல் எபிசோட் முடிப்பாங்க. முடிஞ்சிடவே கூடாது அப்படின்னு எனக்கு தோணுன ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அனிமே இனுயாஷா தான். ஏன்னா இந்த அனிமேல எல்லாமே இருக்கும். பிரதர் சிஸ்டர் பாண்டிங், லவ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஹார்ட் பிரேக்ஸ், சாரோ, இந்த மாதிரி எல்லா ஆங்கிள் இருந்தும் எல்லாத்தையுமே டச் பண்ணி அதுக்கு அழகாக ஒரு கேரக்டர் ரைட்டிங் பண்ணி இவ்வளோ அழகாக அந்த லவ்வை காட்ட முடியுமா, இவ்வளோ சென்சிபிளாக இந்த லவ்வை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளையுமே ஆச்சரியப்பட வச்சு ஒவ்வொரு தடவையும் அவங்க லவ்வை டிஸ்பிளே பண்ணுற விதமாகட்டும் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் இருக்கிற ஏதாவது ஒரு கேரக்டருக்கு கூட எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு நமக்குள்ளேயுமே ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி இந்த ஃபைனல் எபிசோட்ஸ் கிட்டலாம் வரும்போது யாருக்குமே எதுவும் ஆயிடாமல் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஹாப்பி எண்டிங் கொடுத்துட்டா போதும் அப்படின்னு இந்த அனிமே நம்மளை மொத்தமாக உள்ளே இழுத்து உட்கார வச்சு நம்மளையுமே அந்த கேரக்டர்ஸோட ட்ராவல் பண்ண வச்சிருக்கோம். இந்த அனிமே எவ்வளோ பெரிய அண்டர்ரேட்டட் ஜெம்னு பார்த்த எல்லாருக்கும் தெரியும். நம்ம செலிப்ரேட் பண்ண மறந்த அக்னாலேஜ் கூட பண்ணாம இருக்கிற ஒரு அனிமே தான் இனுயாஷா. ஓகே, இப்போ கதைக்குள்ள போவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இட்ஸ் அ லவ் ஸ்டோரி பியாண்ட் டைம். மாடர்ன் ஏரால இருந்து ஒரு பொண்ணு டைம் டிராவல் பண்ணி ஹியூமன்ஸும் டீமன்ஸும் கோ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற ஒரு டைம் பீரியட்ல போய் மாட்டிப்பா. அதனால என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் 20 to 25 எபிசோட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்க இருந்து இந்த லவ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. இந்த மாடர்ன் ஏரால இருந்து அந்த டீமன் ஏராக்கு போன பொண்ணு பேரு ககோமே. அவ டைம் டிராவல் பண்ணி வந்து பார்த்த ஃபர்ஸ்ட் ஆளே இனுயாஷா தான். சரின்னு கிட்ட போய் பார்த்தா நம்ம ஊர்ல எல்லாம் பொம்மையை மரத்தில் அடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இனுயாஷாவையும் ஒரு சேக்ரெட் ஆரோ வச்சு மரத்தோட பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஏன்னு பார்த்தா இனுயாஷா ஒரு ஹாஃப் டீமன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு பிரீஸ்டஸ் டெம்பிள்ல இருந்து ஷீகான் ஜுவல் அப்படின்னு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஜுவல்ல திருடிட்டு போயிருப்பான். அதனால அங்க இருந்த ஹெட் பிரீஸ்டஸ் கீக்கியோன்றவங்க ஒரு சேக்ரெட் ஆரோ வச்சு இனுயாஷாவை ஒரு ட்ரீயோட சேர்த்து பைண்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஷீகான் ஜுவல் என்ன அவ்வளோ ஸ்பெஷலா அதை ஒரு டீமன் திருடுற அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜுவல் டீமன்ஸ் யாராவது அதை கன்சியூம் பண்ணாங்கன்னா அவங்க இருக்கிறத விட டபுள் த டைம் ஸ்ட்ராங்கா மாறுவாங்க. ஹியூமன்ஸ் கிட்ட கிடைச்சதுன்னா என்ன விஷயம் இருந்தாலும் கிராண்ட் பண்ற பவர் அந்த ஷீகான் ஜுவலுக்கு இருக்கு. இப்ப புரிஞ்சிருக்கும், இனுயாஷா ஒரு ஹாஃப் டீமன். இந்த ஜுவல்ல கன்சியூம் பண்ணிட்டா அவன் ஃபுல் டீமனா மாறிடலாம் அப்படிங்கிற அந்த தாட்ல தான் அந்த ஜுவல்ல திருடுவான். பட் அவனோட பேட் லக் ட்ரீலியே பைண்ட் ஆகி ரொம்ப வருஷமா அங்கேயே இருப்பான். ஆனா அதே நாள் ஈவினிங், அதாவது ககோமே அந்த ஏராக்கு போன அதே நாள் ஒரு ஹியூமன் சென்டிபீட் டீமன் வந்து ககோமேவை அட்டாக் பண்ணும். ககோமே இன்ஜூர் ஆவா, அவளோட பிளட்டோட ஸ்மெல் இனுயாஷாவை வேக் பண்ணும். சரி, இங்கேயே இருந்தா இந்த டீமன் நம்மளை கொன்னுடும் அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜை விட்டு இனுயாஷாவை பைண்ட் பண்ண ட்ரீ கிட்டே ஓடி போய் அங்க ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துருவா. அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் ககோமேவும் இனுயாஷாவும் இன்டராக்ட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் என்ன ஏதுன்னு பேசுறதுக்குள்ளேயே அந்த ஹியூமன் சென்டிபீட் டீமன் வந்து ககோமேவை அட்டாக் பண்ணி அவளோட வயித்தை கொஞ்சம் கிழிச்சிரும். ககோமே உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஷீகான் ஜுவல் வெளியே வரும். இதை பார்த்த எல்லாருக்குமே செம ஷாக். ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன்ல, தி பிரீஸ்டஸ் கீக்கியோ இனுயாஷாவை பைண்ட் பண்ணிட்டு இவங்களுமே இறந்துருப்பாங்க. இவங்க கூடயே அந்த ஷீகான் ஜுவலையும் வச்சு அங்க இருந்த எல்லா வில்லேஜஸ் அண்ட் கீக்கியோட சிஸ்டர் கையிடே மொத்தமா எரிச்சிருப்பாங்க. அப்ப டெஸ்ட்ராய் ஆன ஷீகான் ஜுவல் இவ உடம்புல இருந்து வெளியே வருதுன்னா அப்ப இவ கீக்கியோட ரீஇன்கார்னேஷனா அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருக்குமே நிறைய டவுட்ஸ் வந்துட்டு இருக்கும். இது பத்தாத குறைக்கு இத்தனை வருஷமா டார்மெண்ட்ல இருந்த இனுயாஷா இப்போ எப்படி ரிவைவ் ஆனா அப்படிங்கிறது அங்கே இருக்கிற எல்லாரோட கன்ஃபியூஷன். அதுவும் கரெக்டாக ஷீகான் ஜுவல் மறுபடியும் இந்த லேண்டுக்கு வந்த டைமில் அவன் ரிவைவ் ஆனது இன்னும் பயத்தை வில்லேஜஸ்க்கு கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த வில்லேஜை ஒரு டீமன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த டைமில் இனுயாஷாவும் அந்த பைண்டிங் ஸ்பெல்ல இருந்து மொத்தமாக ஃப்ரீ ஆயிட்டா இந்த வில்லேஜை மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணிடுவான் அப்படின்னு அங்கே இருக்கிற வில்லேஜஸ் அண்ட் பிரீஸ்டஸ் இவங்க எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அந்த வெளியே வந்த அந்த ஷீகான் ஜுவல் அந்த சென்டிபீட் டீமன் கன்சியூம் பண்ணிடும். ஸோ முன்னாடி இருந்ததை விட டபுள் த டைம் ஸ்ட்ராங்கராக இருக்கும் அந்த ஹியூமன் சென்டிபீட் டீமன். இந்த டைமை தான் இனுயாஷா யூஸ் பண்ணிப்பான். எப்படி இருந்தாலும் அந்த டீமன் உனக்கு கொன்னுடும் அப்படின்னு ககோமேட்ட சொல்லி இந்த ஆரோவை நீ எடுத்து
நிறுத்தினா நான் அந்த டீமனை டெஸ்ட்ராய் பண்ணி உங்க எல்லாரையுமே சேவ் பண்றேன் அப்படின்னு ககோமேட்ட சொல்லி அந்த ஆரோவை எடுக்க சொல்லுவான். வேற வழி இல்லாம இனுயாஷாக்கு ஹெல்ப் பண்ணுவா. அந்த ஆரோல ககோமே கை பட்ட உடனே அந்த ஆரோ வேனிஷ் ஆயிடும். இனுயாஷா ஃப்ரீ ஆவான். வெளியே வந்து அந்த ஹியூமன் சென்டிபீட் டீமனையும் கொன்னுடுவான். பட் ஆப்வியஸ்லி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த ஷீகான் ஜுவலை தேடி போவான். இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு கீக்கியோட சிஸ்டர் கைடே அவங்க ஒரு பைண்டிங் ஸ்பெல் இனுயாஷா மேல யூஸ் பண்ணுவாங்க. இந்த பைண்டிங் ஸ்பெல் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். என்னன்னா இனுயாஷா ஒரு டாக் டீமன். ககோமே ஃபர்ஸ்ட் டைம் இனுயாஷாவை பார்க்கும் போது அவனோட காதை பிடிச்சி விளையாடிட்டு இருப்பான். அதனால சிட் பாய்னு ககோமே எப்பெல்லாம் சொல்றாலோ அப்பெல்லாம் இனுயாஷா இந்த மாதிரி தரையோட தரையா ஒட்டிப்பான். ஸோ இதை வச்சு இனுயாஷாவை ஒரு வழியா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஒரு நாள் அமைதியா போகும். ஆனா இந்த ஷீகான் ஜுவலை வச்சுட்டு செத்த நேரம் சும்மா இருறா நம்ம எந்த டீமனையுமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு இன்சிடென்ட் தான் ஒரு டீமன் க்ரோ இந்த ஷீகான் ஜுவலை மொத்தமா கன்சியூம் பண்ணிட்டு பறந்து போயிடும். இவங்க ரெண்டு பேரும் அந்த க்ரோவை டெஸ்ட்ராய் பண்ற பேர் வழியில ஆரோ எடுத்து அடிச்சு அந்த க்ரோவோட சேர்த்து இந்த ஷீகான் ஜுவலையும் ஷேட்டர் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் ஒரு கார்னர் ஆஃப் ஜப்பான்ல போய் விழுந்துரும். ஃபார்ச்சுனேட்லி இவங்க இருக்கிற இடத்துலயும் ஒரு பீஸ் ஆஃப் ஷீகான் ஜுவல் வந்து விழும். அங்க ஆரம்பிக்கும் இனுயாஷா அண்ட் ககோமேயோட ஜர்னி. இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற எல்லா பீசஸ் ஆஃப் ஷீகான் ஜுவலையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. போற வழியில நிறைய டீமன்ஸ் வரும். அதையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்களை பாக்குற எல்லா டீமன்ஸ்க்கும் இருக்கிற ஒரே ஒரு தாட், அந்த தூக்கி வண்டியில ஏத்து, அந்த வண்டி ஏத்துறா. இவங்க போகிற அட்வென்ச்சரில் ஒவ்வொருத்தராக வந்து இனுயாஷா அண்ட் ககோமே கூட ஜாயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லைக் ஷிப்போன்னு ஒரு சின்ன ஃபாக்ஸ் டீமன் வந்து அக்கம்பெனி பண்ணும். அடுத்தடுத்த வில்லேஜ் போகும்போது மிரோக்குன்னு ஒரு மாங்க் வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணுவான். மாங்க்குன்னு சொன்ன உடனே சாதுவான ஆள்னு நினச்சிடாதீங்க. கையில் ஒரு குட்டி பிளாக் ஹோலே வச்சிருப்பான். ஆனால் என்ன, சார் ஒரு விமனைசர். எந்த பொண்ணை பார்த்தாலும் விட மாட்டான். அப்புறம் கடைசியாக அந்த ஃபைனல் மெம்பர் ஆஃப் திஸ் டீம் சாங்கோ தி டீமன் ஸ்லேயர். சாங்கோ இஸ் அன் எக்ஸலண்ட் வெப்பன் மாஸ்டர். அவர் நிறைய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். நிறைய வெப்பன்ஸை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரியும். அண்ட் சாங்கோ கிட்டே ஒரு கேட் டீமனும் இருக்கும். அதை அவள் பெட்டா வளர்த்துட்டு இருப்பா. சாங்கோ இந்த டீம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவளுக்கும் மிரோக்குக்கும் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும். ஆனா சாங்கோ மாதிரி இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டே சார் ஒரு பொண்ணையும் விட மாட்டார். இவ்வளோ கேரக்டர் சொன்னேன்ல, ஆனால் தி மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் ஃபார் மீ இன் திஸ் அனிமே இஸ் செஷோமரு, ஓல்டர் பிரதர் ஆஃப் இனுயாஷா. கூலஸ்ட் பேடாஸ் கேரக்டராக இருப்பான் செஷோமரு. ஈஸியாக சொல்லலாம் ஹீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன் இன் திஸ் சீரீஸ். இந்த மாதிரி எல்லா கதையுமே தனித்தனியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஆனால் மெயின் ஸ்டோரி எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். இனுயாஷா ஏன் அந்த ஷீகான் ஜுவலை திருடணும், அவனை ட்ரீல வச்சு பைண்ட் பண்ண அந்த ப்ரீஸ்டஸையும் அதே நாளில் சாகணும், செத்ததுக்கு அப்புறம் அவங்களோடய ஏன் அந்த ஷீகான் ஜுவலை வச்சு எரிக்க சொல்லணும், இந்த மாதிரி ஒரு விஷயமா ரிவீல் ஆக நம்ம சீட் எஜ்ஜுக்கே வந்துருவோம். அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. அப்படியே இந்த அனிமேல இருக்கிற 1-2 நெகட்டிவ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், எபிசோட்ஸ் கொஞ்சம் இழுத்துட்டு போவாங்க. 2 எபிசோட்ல முடிய வேண்டியது 3 எபிசோடுக்கு போவோம். அதே மாதிரி ஒரு 10 அன்வான்டட் எபிசோட்ஸ் உள்ள இருக்கும். நான் சொல்றது ஃபில்லர் எபிசோட்ஸ் இல்ல. ஃபில்லர் எபிசோட்ஸ்லயும் கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்து அதுக்கும் ஒரு கேரக்டர் ஆர்க் போய் அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா ஒரு 10 அன்வான்டட் எபிசோட்ஸ் இருக்கும். இந்த 2 நெகட்டிவ் மட்டும் இல்லனா இனுயாஷா இஸ் a fantastic anime. 200 episodes, 4 films. The best anime of all time for me is இனுயாஷா. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னடா லவ் அனிமேன்னு சொன்னேன், நீ சொல்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையடா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னு சொல்லிடுறேனே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இனுயாஷா ஒரு ஹாஃப் டீமன். அவனை யார் பார்த்தாலும் ஏதோ ஒரு டிஸ்கஸ்டிங்கான பர்சனை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. அவனுக்கு இருந்த ஒரே ரே ஆஃப் ஹோப் அவங்க அம்மா தான். ஒரு பாயிண்ட்ல அவங்க அம்மாவுமே அவனுக்கு இல்லை அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும். இனிமே என் மேல யார் இவ்வளோ லவ் காட்ட போறாங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க் இனுயாஷாவை ரொம்ப கோவமாக்கி இருக்கும். ஸ்டார்டிங்ல அவ்வளோ ரூத்லெஸ்ஸா அவ்வளோ கோல்ட் ஹார்ட்டடா இருந்த ஒரு பர்சன் ககோமேன்னு ஒரு பொண்ணு அவன் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா அவன் லைஃப் அவ்வளோ அழகா இருக்கும். அவங்க அம்மா அளவுக்கு யாருமே லவ் காட்ட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலே போய் இந்த பொண்ணு அவன் மேல அவ்வளோ லவ் காட்டும். ஃபைனல் எபிசோட்ல இனுயாஷா லவ்க்காக பண்ற விஷயம்லாம் இருக்குல்ல, இட்ஸ் அன்இமேஜினபிள். இதை லவ்னு சொல்லணும், அப்புறம் வேற எதை லவ்னு சொல்லுவோன்னு எனக்கு தெரியல. ஃபார் மீ இனுயாஷா இஸ் அ லவ் ஸ்டோரி. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி பியாண்ட் டைம். சரி, ரைட்டு, நெக்ஸ்ட் ஒரு பேட்டில் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், டடா. So this was your dream, Naruto Uzumaki.